என்னென்னா நிறையா ஃபீல்டில் வந்துட்டு பூண்டு வந்துட்டு இன்னும் அந்த உருவமே எடுக்காமல் இருக்குது. 80 நாள்லலாம் பார்த்திங்கன்னா சின்னதாக இந்த லெவலில் தான் இருக்குது பூண்டு. மழை காலங்களில் வெயில் இல்லாமல் மேகமூட்டமாக இருக்கக்கூடிய நாளில் பயிர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அப்படியே அதே இடத்துல உறக்க நிலையில் டார்மெண்ட்ரி மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமை வந்துட்டு அனரோபிக்னு சொல்கிறோம். அதாவது கூக்கல்துறை, எந்தரோட்டு கூக்கல்துறை சர்க்கிளும், அப்புறம் கொல்லிமலை, சின்னக்குன்னூர், எப்பநாடு, அப்புறம் துறையட்டி, இந்த பக்கம் அடசோலை, இந்த பக்கம் கேத்திப்பாடா, சோலூர், கோக்கால், எப்போவுமே அங்கே 90 நாள் ஆக வேண்டிய பூண்டு இன்னுமே இப்படி தான் இருக்குது. அந்த ஏரியாவில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, அங்கே எல்லாமே லீஸ்க்கு போடுற காடு உடனே எடுத்துகிட்டு பின்னாடி அடுத்த கேரட் போட்டு தீபாவளிக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுற ஃபீல்டெல்லாம் இருக்கும். குளிசோலையில் வந்துட்டு அது இன்னும் 2 மாதம் ஆனாலும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு கிளைமேட் மோசமாக இருக்குது. இருக்கிற பூண்டை எப்படி ஊற வைக்கிறது அப்படின்றது ஒரு ஸோ தண்டோட தண்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செடி படுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. எப்போ மழை நிற்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா